இதுதான் சோதனை. இந்த சோதனை ஒவ்வொரு மாதிரி வரும். நோய்வாய்ப்பட்டு அந்த சோதனை வரும், பொருளாதாரத்தை தந்து பொருளாதாரத்தை பறிச்சு சோதனை வரும், பிள்ளைகளை தந்து பிள்ளைகளை எடுத்து சோதனை வரும், ஒவ்வொரு விதத்துல வரும். சோதனைகள் ஓயாது. அலைகள் எப்படி ஓயாதோ சோதனைகள் ஓயாது. சோதனை என்ன தெரியுமா? ஈமான்ட செக்கிங். ஆமந்து பில்லான்னு சொல்லிட்டோம்டா, ஆமந்து பில்லான்னு செக் பண்றது. எவ்வளவு ஸ்ட்ராங் ஆமந்து பில்லா? இப்ப நான் கேட்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் எப்படி புரியுதா? மௌத்து வரைக்கும் ஆமந்து பில்லா செக்கிங் வருமே? இல்ல இல்ல, இப்படி இவ்வளவு படிச்சு முடிஞ்சா செக்கிங் வராதா? மௌத்து வரைக்கும் செக்கிங் நடக்கும். ஆமந்து பில்லா சரியா? ஆமந்து பில்லா சரியா? சஹாபாக்களுக்கு ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் வந்துச்சு. உசுர குடுக்க காட்டி வந்துச்சு. ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா, அப்ப உயிரை கொடுங்கன்றாங்க. ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா, சொத்து கொடுங்கன்றாங்க. இதான் ஆமந்து பில்லா. அதனால குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகி. ஆமந்து பில்லான்னு சொல்லுங்க, இஸ்திகாமத்த உறுதியா நில்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஆக கஷ்டமானது ஆமந்து பில்லா சொல்லி போட்டு உறுதியாக நிற்பது. அதனால புரிஞ்சுக்கோ. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஷத்து பலா, மக்களில் கடுமையான சோதனை யாருக்குண்டா? கடுமையா பிடிச்ச அல்லாஹ் பிடிச்ச ஆற்றுறது யாருண்டா? நபிமார்கள் என்றாங்க. ஏண்டா அவங்க ஈமான் கூட. ஈமான் கூடினா கொஸ்டின் ரொம்ப பவரா வரும். கிரேட் 1 பிள்ளைக்கு கிரேட் 1 கொஸ்டின் வரும். அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரும். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேம்பஸ் பொடியனுக்கு கேம்பஸ் கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியா ஜென்னால உயரமான இடம் கிடைக்கும். 1ஆம் ஆண்டு கொஸ்டின் தான் வருதுன்னா அந்த லெவல்ல தான் ஜென்னாக்கு கிடைக்கும். அவர் ஈமானுக்கு கேட்ப கிடைக்கும். உலகத்தில் ஆக பெரிய கொஸ்டின் யாருக்கு கிடைச்சிச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் நபி. ஏன் அவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டு, அல்லாஹ்வே உனக்கு இந்த அவ்வளவு பேர்ல யாரு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா 2 பேர் தான்.